அதிமுகவில் வெடித்த அடுத்த புயல், இபிஎஸ்க்கு டிமிக்கி கொடுத்த முக்கிய புள்ளிகள், பின்னணியில் வேலுமணியா? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் உள்கட்சி பூசல்களும் அதிகார போட்டிகளும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் நடைபெற்ற முக்கிய மாவட்ட வாரியான ஆலோசனைக் கூட்டத்தை திருச்சி முக்கிய முன்னாள் நிர்வாகிகள் அதிரடியாக புறக்கணித்துள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 5 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் நேரில் வரவழைக்கப்பட்டு தேர்தல் கள நிலவரங்கள் குறித்து விரைவாக கேட்டறியப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக திருச்சி மற்றும் நெல்லை ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுக்கு இன்றைய சந்திப்பில் பங்கேற்க தலைமை கழகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி காலையில் நடைபெற்ற திருச்சி மாநகர், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு மற்றும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மணப்பாறை, ஸ்ரீரங்கம் ஆகிய தொகுதிகளின் கூட்டத்தில் இபிஎஸ் தரப்பால் அண்மையில் புதிதாக நியமிக்கப்பட்ட திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் உத்வேகத்துடன் கலந்து கொண்டனர். புதிய நிர்வாகிகள் அனைவரும் கூட்டத்திற்கு வந்திருந்த வேளையில் நீண்ட காலமாக திருச்சியில் அதிமுகவின் முகமாக இருந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்களான பாமா குமார் மற்றும் பரஞ்சோதி ஆகிய 2 முக்கிய புள்ளிகள் கூட்டத்தை முற்றிலும் புறக்கணித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவுக்குள் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு அணியாகவும், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தரப்பு மற்றொரு அணியாகவும் மறைமுகமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் திருச்சி மாஜிகளான பாமா குமார் மற்றும் பரஞ்சோதி ஆகிய இருவரும் வேலுமணி தரப்புக்கு தீவிர ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி இவர்களது மாவட்ட செயலாளர் பதவிகளை அண்மையில் அதிரடியாக பறித்து புதிய நிர்வாகிகளை நியமித்திருந்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட பாமா குமார் கடுமையான தோல்வியை சருவியிருந்தார். மற்றொரு மூத்த தலைவரான பரஞ்சோதிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பே வழங்கப்படவில்லை. தங்களுக்கு பொறுப்பு மறுக்கப்பட்டதாலும் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதாலும் ஏற்பட்ட கடுமையான அதிருப்தி காரணமாகவே இவர்கள் இருவரும் எடப்பாடி பழனிசாமி கூட்டிய மாவட்ட ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி மாவட்ட கூட்டம் இத்தகைய சலசலப்புடன் முடிவடைந்ததை தொடர்ந்து மதியத்திற்கு மேலே நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது. திருச்சியில் முக்கிய மாஜிக்கள் இபிஎஸ்ஸின் அதிகாரப்பூர்வ கூட்டத்தை புறக்கணித்திருப்பது அதிமுகவின் உள்கட்சி பூசல் இன்னும் ஓயவில்லை என்பது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது.